எங்கு ஒற்றுமை இல்லையோ அங்கு ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். ஏன் நாங்கள் பார்க்கிறோம், ஜமாத்தாக தொழக்கூடிய சமயத்தில் சஃப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் சொல்லுவார். ஏன் தெரியுமா? இடையில ஷைத்தான் புரினா ஷைத்தான் குழப்பி விடுவான். தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் சலாம் சொல்லுகிறோம், தெரியாதவர்கள் கண்டால் முகத்தை திருப்பி விட்டு சொல்கிறோம். இஸ்லாம் அப்படி கூறவில்லை. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரும் சகோதரர்கள். ஒற்றுமை முக்கியம் நமக்கு. இதைத்தான் எங்களுடைய தரீக்கத்துடைய ஷேகுமார்கள் ஜிக்ர் மஜ்லிஸ் என்றும் ராத்திப் மஜ்லிஸ் என்றும் நீங்கள் கூட்டாக நீங்கள் சேர்ந்து ஜமாத்தாக நின்று அல்லாஹ்வை zikr செய்யுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அன்பு காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் தஸ்தகீர். இந்த உலகத்தை படைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஏகவல்லோனாம் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஏனைய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என வேண்டியதன் பின்னால் அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் இஅ்திகாஃபோடு நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களின் பால் ஏவு இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறு எங்களின் பால் எச்சரித்து இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறும் முதலில் அடியேனான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். ஆகவே நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டாம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உடைய தேவையை நிறைவேற்றுகின்றார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அவருடைய தேவையை நிறைவேற்றுகின்றார். மேலும் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமினுடைய தேவைகளை அதாவது கஷ்டங்களை ஒரு மனிதன் இன்னொரு முஸ்லீம் நிறைவேற்றுகின்றால் நீக்குகின்றார்கள் என்றால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கஷ்டங்களை நீக்குகிறான். மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு முஸ்லீமினுடைய மானங்களை மறைக்கின்றார்கள் என்றால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய மானங்களை மறைக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் அனைவரும். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம், இன்று முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ ஒற்றுமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகத்தை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. ஒற்றுமையை எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கவசமாக தந்திருக்கிறது இஸ்லாம். அன்று மக்காவிலே மதினாவிலே வாழ்ந்த மக்கள் அனைவரும் கோத்திரங்களுக்கு கோத்திரங்களாக குலத்திற்கு குலங்களாக அரசர்களை நியமித்து தலைவர்களை நியமித்து அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டு எதிரிகளாக வாழ்ந்த காலகட்டம். இஸ்லாம் என்ற நிஅமத்தை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தினார்களே. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் குர்ஆன் எனும்
நீங்கள் அந்த ஒற்றுமையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் மஅதா, நீங்கள் விரோதிகளாக பகைவர்களாக எதிரிகளாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாம் என்ற நிஅமத்தை அளித்ததை ஞாபகமூட்டிக் கொண்டு நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் என்பதாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்றால் இஸ்லாம் எங்களுக்கு இந்த ஒற்றுமையை பற்றி எவ்வளவு ஒரு வலுவான ஒரு கருத்தை சொல்லுகின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்று மதினாவிலே வாழ்ந்த மதினாவாசிகள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? ஒற்றுமையின்றி வாழ்ந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒற்றுமையை பற்றி அவர்கள் செய்த பணி இன்று அவர்கள் அன்சாரிகளாக மாற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த ஒற்றுமையை பற்றி பல உதாரணங்கள் பல வழிகளை எங்களுக்கு காட்டி தந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்துன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரே சமுதாயம், நாங்கள் அனைவரும் ஒரே சமுதாயம், நீங்கள் ஒரே இறைவனை அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். என்றால் நாங்கள் வணங்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான். நாங்கள் பின்பற்றக்கூடிய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தான். நாங்கள் தொழக்கூடிய சமயத்தில் முன்னோக்கக்கூடிய கிபிலா ஒன்றுதான். நாங்கள் தவாப் செய்யக்கூடிய சமயத்தில் நாங்கள் தவாப் செய்யக்கூடிய கஅபத்துல்லா ஒரே கஅபத்துல்லா தான். நாங்கள் நோன்பு ஒன்றுதான், நாங்கள் தொழுகக்கூடிய தொழுகை ஒன்றுதான். இவ்வாறு எல்லாம் ஒற்றுமையை இஸ்லாம் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. என்றால் இஸ்லாத்திலே கருப்பர்கள் வெள்ளையர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் சிறியவர் பெரியவர் என்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் எவ்வாறு தெரியுமா? ஒரு முஃமின் ஒரு மனித உடலை போன்றவர்கள் என்று ஒப்பிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். ஒரு மனித உடலுக்கு ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டால், கண்ணிலே வலி ஏற்பட்டால் அந்த மனித உடல் அனைத்தும் அந்த வலியை தாங்குகிறது. தலைவலி ஏற்பட்டால் அந்த தலைவலியினுடைய வலியை அனைத்து உடலும் தாங்குகிறது. அதே போன்றுதான் இந்த முஃமின்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் மற்ற முஃமின்களுக்கும் இதிலே பங்களிக்க இருக்கிறது. அவ்வளவு ஒரு ஒற்றுமையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். என்றால் எவ்வளவு அழகாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒற்றுமையை பற்றி சொல்லி காட்டினார்கள். ஏன் மக்காவில் இருந்து அனைத்தையும் தொடர்ந்து சென்ற அந்த சஹாபாக்களை மதீனா வாசிகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எவ்வளவு ஒற்றுமைப்படுத்தினார்கள். சகோதரத்துவ ஒப்பந்தம் என்ற பணியை முதலாக செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அப்படியாப்பட்ட அந்த ஒற்றுமை இன்றும் கூட நாங்கள் சொல்லுவோம். என்ன தெரியுமா? மதீனாவுக்கு சென்றால் மதீனாவாசிகள் அன்பினால் அரவணைப்பார்கள். ஏன்? அவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு ஒற்றுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வழிகாட்டினார்கள். என்றால் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தனது பாதையில் ஒரு உறுதிய ஒரு கட்டிடத்தை போல அணிவகுத்து போராடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் வணங்குகிறோம். தொழக்கூடிய சமயத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், தனிமையிலே தொழுவதை விட ஜமாஅத்தாக கூட்டாக தொழுவதற்கு 27 மடங்கு நன்மையை அல்லாஹ் தருவதாக சொல்லுகிறான். என்றால் தனிமையிலே தொழுதால் நன்மை இருக்கிறது, ஆனால் கூட்டாக தொழுதால் அதிக நன்மை இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்கேயும் ஒற்றுமையைத்தான் எங்களுக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறது.
அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொழுகைக்காக வேண்டி நின்று விட்டால் சஹாபாக்களை சஃபிலே அணிவகுத்து அவர்கள் தோளோடு தோள் நின்று நெருக்கமாகும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள். ஏன்? அங்கேயும் ஒற்றுமையைத்தான் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற அனைத்து கடமைகளிலேயும் எங்களுக்கு ஒற்றுமையைத்தான் வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடைய இறுதி நாள், இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு இறுதி நாள் சுபஹுடைய நேரம், திரையை நீக்கிவிட்டு பார்க்கின்றார்கள். சஹாபாக்கள் அனைவரும் தோளோடு தோள் நின்று தொழுது கொண்டிருப்பதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள், மேல் பூரித்து போகின்றார்கள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஈமானோட ஒற்றுமையான ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். என்னுடைய தோழர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்று பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, முஸ்லிம்களோடு மாத்திரமல்ல, அந்நிய மதத்தவர்களோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்கும்படியும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்நிய மதத்தவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கின்றார்கள். அவ்வளவு ஒரு ஒற்றுமையான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமையான ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். ஏன்? இபாதத்திலே ஒற்றுமை இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், குறிப்பிட்ட காலங்களிலே நீங்கள் அனைவரும் சேர்ந்து நோன்பு நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட காலங்களிலே நீங்கள் ஒற்றுமையாக செய்து நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும். தனிமையாக தவாப் செய்வது கூடும், ஆனால் ஒற்றுமையாக செய்வதற்கு அல்லாஹ் சிறப்பு வைத்திருக்கின்றான். ஏன்? அதிலேயும் ஒற்றுமை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஏன் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சாப்பிடுகின்றேன் யா ரசூலல்லாஹ், அந்த சாப்பாட்டில் சுவையை காணவில்லை யா ரசூலல்லாஹ், ருசியே இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தோடு சாப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த சஹாபி அனுப்பிவிடுகின்றார்கள். சில நாட்களுக்கு பின்னால அந்த சஹாபி வாராங்க, யா ரசூலல்லாஹ், நான் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டேன் யா ரசூலல்லாஹ், இந்த சுவையை நான் இந்த உலகத்திலே கண்டதில்லை யா ரசூலல்லாஹ், அவ்வளவு ஒரு சந்தோஷமும் ஒரு சுவையும் இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்று அந்த சாப்பாட்டிலும் கூட ஒற்றுமையை காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். இவ்வளவு அழகான ஒரு வழிமுறை. ஏன்? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சில சஹாபாக்களும் பாதை ஓரத்திலே அமர்ந்து கதைத்து கொண்டிருந்தார்கள். அந்த பாதையிலே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த பிலால் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த அபூ சுஃபியான் என்னுடைய கையிலே மாட்டினால் அவருடைய தலையை நான் வெட்டுவேன் என்று ஏசுகின்றார். இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், பிலாலே, அது உங்களுக்கு வயதிலே மூத்த ஒரு மனிதர், நீங்கள் அவர்களுக்கு இப்படி ஏசலாமா என்று திட்டுகின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு கவலை ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த சமாச்சாரம் செல்லுகிறது. அபூபக்கர் நாயகத்தை அழைத்தார்கள். அபூபக்கரே ரலியல்லாஹு அன், நீங்கள் பிலாலுக்கு ஏசினீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள். அபூபக்கரே, நீங்கள் பிலாலிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். உடனே ஆருயிர் நண்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பிலால் நாயகத்திடம் மன்னிப்பு கேட்டார்கள். என்றால் ஒரு நீங்க ஏன் தெரியுமா, நீங்கள் ஒரு முஃமினுடைய மனதை உடைத்தீர்கள், ஒரு முஃமினுடைய மனதை உடைத்தீர்கள் நீங்கள். எனவே நீங்கள் அவரிடம் போய் மன்னிப்பு கேளுங்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். ஏன் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய மனதை உடைப்பது கஅபத்துல்லாவை உடைப்பது போல என்றார்கள். அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் ஒற்றுமைக்கு தந்திருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு கையிலே வரக்கூடிய காரணமும் இதிலும் ஒன்றுதான். ஏனென்றால் இந்த ஒற்றுமையாக சஹாபாக்கள் இருந்தார்கள்.
ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த ஒற்றுமையின் பலம்தான் இந்த இஸ்லாம் நமக்கு வந்திருக்கிறது என்றால் ஏன் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பிலால் நாயக பார்த்து சொல்றாங்க, பிலாலே நீங்க கருப்பனுடைய மகன் தானே என்று சொல்றாங்க. பிலால் நாயகத்திற்கு மனம் கவலைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் போய் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எனக்கு இவ்வாறு சொல்லிவிட்டார்கள் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, அபூ தர்தாவே நீங்கள் அவரிடம் போய் மன்னிப்பு கேளுங்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் போய் மன்னிப்பு கேட்கின்றார்கள், மன்னித்து விடுகின்றார்கள். பிலால் நாயகம், நீங்கள் மன்னித்தது போதாது என்று நீங்கள் அமருங்கள், நான் உங்களுடைய காலை என்னுடைய முகத்தில் வையுங்கள், நான் அப்பொழுதுதான் மன்னிப்பதாக நான் கருதுவேன் என்றார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலை அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முகத்திலே வைக்கின்றார்கள். அவர்கள் மன்னிக்கின்றார்கள். எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் ஒற்றுமையை பற்றி. அன்பார்ந்தவர்களே, அருமைக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் இஹ்லாஸ் அஹ்லாக், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழருடைய அஹ்லாக்கிலே ஒற்றுமை இருந்தது, அவருடைய குணங்களிலே ஒற்றுமை இருந்தது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கு 3 விடயங்கள் பிடிக்கும் என்றார்கள். 3 விடயங்கள் பிடிக்கும் என்றார்கள். முதலாவதாக என் மனைவி எனக்கு பிடிக்கும், நறுமணம் எனக்கு பிடிக்கும், எனக்கு தொழுவது பிடிக்கும், ஏனென்றால் தொழுகைதான் என்னுடைய கண் குளிர்ச்சி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் 3 விடயங்கள் பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். ஒற்றுமையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், 3 விடயம் பிடிக்கும் என்றால் எனக்கும் 3 விடயம் பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், உங்களோடு உரையாடி கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருப்பது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் உங்களுக்காக அர்ப்பணம் செய்வது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம். எவ்வொரு ஒரு அழகான ஒரு முன்மாதிரியை காட்டி தந்தார்கள் சஹாபாக்கள். குணத்திலேயும் கூட அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கும் 3 விடயங்கள் பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் அபு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், எவ்வளவு ரகசியமாக இருந்தாலும் எனக்கு நன்மையை ஏவுவது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். எவ்வளவு பரகசியமாக இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் தீமையை தடுப்பது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் அடுத்தபடியாக, எனக்கு உண்மை எவ்வளவு கசப்பாக இருக்குமோ ஆனாலும் கூட எனக்கு உண்மை பேசுவதே பிடிக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இதை பக்கத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த உஸ்மான் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் 3 விடயங்கள் பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். சலாத்தை பரப்புவது பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். இது முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒற்றுமையிலும் இதுவும் ஒரு காரணம்தான். இன்றைக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் சலாம் சொல்கிறோம், தெரியாதவர்கள் கண்டால் முகத்தை திருப்பிவிட்டு சொல்கிறோம். இஸ்லாம் அப்படி கூறவில்லை. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரும் சகோதரர்கள். நான் மேலே கூறினேன் அல்லவா, முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை உண்டு பண்ண வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு சென்ற பணியே முதல் பணி சகோதரத்துவ ஒப்பந்தம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்குள்ளேயும் சகோதரத்துவம் உண்டு பண்ண வேண்டும். ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையிலே மற்ற முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களோட நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், ஏழைகளுக்கு உணவு வழங்குவது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். அடுத்தபடியாக சொன்னார்கள், மக்கள் அனைவரும் உறங்குகின்ற பொழுது எழுந்து நின்று அல்லாஹுவை வணங்குவது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பக்கத்தில் இருந்த அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு அழகாக குணத்திலேயும் கூட அவர்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அலிநாயகம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
எனக்கும் 3 விடயங்கள் பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், விருந்தினர்களை உபசரிப்பது, அன்பால் உபசரிப்பது, உணவால் உபசரிப்பது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். கோடை காலத்தில் நோன்பு நோட்பது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். மூன்றாவதாக சொன்னார்கள், வாளை எடுத்து முஷ்ரிக்குடைய தலையை வெட்டுவது எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ் என்று குணங்களால் ஒற்றுமைப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். உங்களுக்கு பிடிக்கும் என்றால் எனக்கும் பிடிக்கும் யா ரசூலல்லாஹ் என்ற அந்த குணங்களை கொண்டு ஒற்றுமைப்படுத்தினார்கள். ஏன் இன்றைக்கு யுத்தங்களை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு யுத்தங்களிலே ஒற்றுமைப்பட்டார்கள் சஹாபாக்கள், வெற்றி கொண்டார்கள். வரலாறு பேசிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை நாங்கள், எங்களுடைய சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். இன்றைய வாழும் மக்களை எடுத்து பாருங்கள். குடும்பத்திலே பிரச்சனை, சகோதரத்துவமே இல்லை. அடுத்தவன் எப்படா வீழ்த்துவது என்பது நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த காட்டு மிராண்டித்தனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெறுத்தார்கள். அவர்கள் ஒற்றுமையை நிலைநாட்டினார்கள். எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்து ரஹ்மத்து எங்களுக்கு அல்லாஹ் தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ரஹ்மத்துடைய பார்வையை தருவான். எங்கு ஒற்றுமை இல்லையோ அங்கு ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். ஏன் நாங்கள் பார்க்கிறோம், ஜமாத்தாக தொழக்கூடிய சமயத்தில் சஃப்களை நேராகவும் நெருக்கமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் சொல்லுவார். ஏன் தெரியுமா? இடையில ஷைத்தான் புரினா ஷைத்தான் குழப்பி விடுவான். ஏன் அங்கே ஒற்றுமை இல்லாமல் தோளோடு தோல் நிற்காமல் ஷைத்தான் பூந்துட்டான் என்றா அந்த சஃப் அந்த கூட்டு அப்படியே விலகிவிடும், அப்படியே குழப்பம் உண்டாகிவிடும். ஒற்றுமை முக்கியம் நமக்கு. இதைத்தான் எங்களுடைய தரீக்கத்துடைய ஷேகுமார்கள் ஜிக்ர் மஜ்லிஸ் என்றும் ராத்திப் மஜ்லிஸ் என்றும் நீங்கள் கூட்டாக நீங்கள் சேர்ந்து ஜமாத்தாக நின்று அல்லாஹ்வை zikr செய்யுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் துஆ கேட்கின்றான், தனிமையிலே துஆ கேட்கின்றான். அந்த துஆவிலே அவனுக்கு மட்டும் சுயநலமாக துஆ கேட்டால் அல்லாஹ் விரும்புவதில்லை. மாறாக சமூகத்துக்கும் சேர்த்து துஆ கேட்க வேண்டும். ஒரு மனிதன் தொழுகின்றார், அந்த தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றார். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற துஆவை அந்த ஆயத்தை ஓதுகிறார் என்றால் அங்கே பாருங்கள், நான் உன்னை வணங்கவில்லை என்று அர்த்தம் இல்லை, நாங்கள் உன்னை வணங்குகிறோம் என்பதாகத்தான் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அங்கேயும் இஸ்லாம் நமக்கு ஒற்றுமையை, நீங்கள் சமூகத்தை ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய துஆ பரக்கத்தையும் பெற்று நல்ல மனித கூட்டத்திலே வாழ்வதற்கு வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா